ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இருக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் எப்படி பருப்பு போலி செய்யலாம் அனுப்பலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப சாஃப்டாக வந்து பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு வெல்லம் போட்டுக்கலாம். இனிப்புக்கு வந்து வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு பருப்பை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து அந்த பருப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நசுக்கி விடணும். அப்போ தான் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கணும். பார்த்திங்களா, நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனது பிறகு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து உருண்டை பிடிக்கணும். லட்டு மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வாழை இலையோ இல்லை ஃபாயில் ஷீட் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபாயில் ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த மாவு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஃபில்லிங்ஸ்க்காக, அதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்துட்டு நல்லா நம்ம வந்து தட்டையாக வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு திரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா அமுக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மாவையும் வந்துட்டு அந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து போலி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். நெய் ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போலி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இனிப்பாக இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம